فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون وقال تعالى تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان واتقوا الله إن الله شديد العقاب صدق الله العظيم عن أبي مسعود الأنصاري رضي الله عنه أنه قال قال النبي صلى الله عليه وسلم من دل على خير فله مثل أجر فاعله رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام அருளாளன் அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரை கூறி இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லமா மஸ்ஜிதில் இஅ்திகாஃப் நியத்துடன் நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் குறிப்பாக தனிமையில் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வாவை தன்னுடைய வாழ்க்கையில் லட்சியமாக எடுத்துக்கொள்ளும்படியாக முதலில் அடியேனாக எனக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். உஸீக்கும் பித்தக்வல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அவன் உலகத்தை படைத்து அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார். அவன் நாடியதை படைக்குகிறான், நாடியதை தேர்ந்தெடுத்து அவன் ஆட்சி செய்கிறான். உலகத்தில் அல்லாஹ் எதை நாடுகிறானோ அது மட்டும்தான் உலகத்தில் நடக்கிறது. அது ஒரு இலை விடுவதாக இருந்தாலும் சரி, وَمَا تَسْقُطُ مِنْ وَرَقَةٍ إِلَّا يَعْلَمُهَا. ஒரு இலை, அது காஞ்ச இலையாக இருக்கட்டும், பச்சை இலையாக இருக்கட்டும், அந்த இலை மரத்திலிருந்து கீழே விழுவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நாட்டம்
அல்லாஹ்வுடைய அறிவுல இல்லாம அந்த இலை கீழே விட மாட்டாங்க. கண்ணியமானவர்களே, முழு உலகத்தையும் படைச்சு அவன் ஆட்சி செய்கிறான், நிலைமைகளை சீராக்குகிறான். நிலைமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், அவன்தான் நாடியதை செஞ்சு கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, எனவே இந்த நிலைமைகள், உலகத்துடைய நிலைமைகள் நாம் பார்க்கிறோம், மாறி மாறி வருகிறது. ஒரு காலத்துக்கு ஒரு மாதிரி இருக்குது, இன்னொரு காலத்துக்கு இன்னொரு மாதிரி நிலைமைகள் மாறுது. அந்த நிலைமைகளை மாற்றக்கூடியவன் அல்லாஹ். எமக்கு அந்த நிலைமைகள் சாதகமாக வர வேண்டும் என்றால், இந்த நிலைமைகள் சீராகுவதற்கு அல்லாஹ் இந்த நிலைமைகளை அமல்களோடு அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கிறான். நல்ல அமல்களோடு அல்லாஹ் நிலைமைகளை இணைச்சு வச்சிருக்கிறான். என்னுடைய அமல்கள் فإن كانت الأعمال صالحة, செய்யக்கூடிய அமல்கள் நல்ல அமலாக ஆகும் போது تكون الأحوال صالحة, நிலைமைகளையும் அல்லாஹ் எமக்கு சாதகமானதாக நல்லதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தருகிறான். فإذا كانت الأعمال سيئة, எங்கள் உடம்பால் வெளியாகக்கூடிய அமல்கள் அது செய்யா பாவமான கெட்ட அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத அமல்கள் வெளிப்படும் போது தகூனுல் அஹ்வாலு செய்யா, நடக்கக்கூடிய நிலைமைகளும் எமக்கு பாதகமாக கெட்டதாக அது மாறிவிடுகிறது. அல்லாஹ் தஆலா இந்த நிலைமைகள் சீராகுவதை அல்லாஹ் நிலைமைகளை பொதுவாக அமல்களோடு இணைத்து வைத்திருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த அமல் செய்யக்கூடிய, அது நல்ல விடயமாக இருக்கலாம், கெட்ட விடயமாக இருக்கலாம், செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் ஜவாரிஹ் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்போடு அல்லாஹ் இணைத்து வச்சிருக்கிறான். அது கண்ணாக இருக்கலாம், காதால செய்யக்கூடிய அமலாக இருக்கலாம், வாயால செய்யக்கூடிய அமலாக இருக்கலாம், கை கால்களால் செய்யக்கூடிய அமல்களாக இருக்கலாம். இது அல்லாஹ் உடம்போட அமல்கள் செய்வதை ஒரு இணைப்பை அல்லாஹ் தஆலா உடம்போடு இணைச்சு வச்சிருக்கிறான். இந்த வெளிரங்கமான இந்த உடல் உறுப்புகளை அல்லாஹ் உள்ரங்கமாக இருக்கக்கூடிய உள்ளத்தோடு டச் பண்ணி இணைச்சு வச்சிருக்கிறான். உள்ளம் சீராகும் போது, உள்ளம் நல்லதாக மாறும் போது, உள்ளம் இணையும் போது, நல்ல விடயங்களை உள்ளத்தால் நல்ல விடயங்களை செய்யும் போது, நினைக்கும் போது, அதை நல்லதாக மாற்றும் போது உடம்பால் நல்ல செயற்பாடுகள் வெளியாகின்றன. அது மோசமானதாக மாறும் போது அல்லாஹ்வுக்கு வெறுப்பான விடயங்கள் உள்ளத்த உடம்பால் வெளியாகும். உடம்பால் வெறுப்பான விடயங்கள் வரும்போது உலகத்துடைய நிலைமைகள் எனக்கு பாதகமானதாக மாறிவிடும். எனவே அதனால்தான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஃபில் ஜஸதி லமுதுரா, உடம்பிலே ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது. இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அந்த சதைப்பிண்டம் சீராகிவிட்டால் முழு உடம்பும் சீராகும். வஇதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அந்த சதைப்பிண்டம் சீர்கெட்டதாக ஆகிவிடும் போது உடம்பால் நடக்கக்கூடிய அமல்களும் சீர்கெட்டதாக, அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத அமலாக மாறும். அதுதான் உள்ளம் என்று அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த உள்ளம் அது சீர்கெட்டதாக மாறிட்டா, அது சலீம் ஈடேற்றம் இல்லாத உள்ளமாக மாறிட்டா, அது யாராக இருந்தாலும் உலகத்திலும் நிலைமைகள் சீராக மாட்டாது,
அது யாராக இருந்தாலும் சரி, அது நபிமார்களுடைய மனைவியாக இருக்கலாம், நபிமார்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம், நபிமார்களுடைய பெற்றார்களாக இருக்கலாம், நபிமார்களுடைய பரம்பரையாக இருந்தாலும் உள்ளம் சீராக இல்லையா ஈடேற்றம் அடைய முடியாது. எங்களுக்கு தெரியும், பனு இஸ்ராயில் நபிமார்களுடைய பின் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் இருந்து அல்லாஹ் தஆலா முழு நபிமார்களை உலகத்துக்கு அனுப்பினார். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்து கடைசியாக அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க. அதுக்கு மாற்றமாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையிலிருந்து ஏனைய அத்துணை நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா அந்த பரம்பரையில் தான் அனுப்பினார். எங்களுக்கு தெரியும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் வந்த நபிமார்களுடைய குழந்தைகள், அப்னாஉல் அம்பியா, நபிமார்களுடைய குழந்தைகள். இவர்கள் உள்ளத்தை சீராக்கல்ல, நபிமார்கள் சொன்னதை கேட்கல, முறையாக தன்னுடைய வாழ்க்கையை உள்ளத்தை பரிசுத்தமாகறதுக்கு முயற்சி செய்யல. அதனால அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் நாம் 5 நேர தொழுகையிலையும் ஃபாத்திஹா சூரத்தில் கைரில் மக்தூபி அலைஹிம், அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்தவர்களுக்கு அல்லாஹ் அந்த வழியை விட்டும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அவர்களை சகிச்சு விட்டான், கோவிச்சுட்டான். நபிமார்களுடைய குழந்தைகள் உள்ளத்தை பரிசுத்தமாக்குறதுக்கு முயற்சி செய்யல, உள்ளத்தை இணைச்சி ஒற்றுமையாளத்துக்கு முயற்சி செய்யல. கண்ணியமானவர்களே, அது நபிமார்களுடைய பரம்பரையாக இருந்தாலும் உலகத்திலும் கேவலம், நாளை கியாமத்திலும் அது எமக்கு உதவி செய்ய மாட்டார். அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்கிறான், லா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்லும் போது லா யன்ஃபஉ மாலு வலா பனூன், நாளை கியாமத்துடைய நாளையில உங்களுடைய சொத்து செல்வங்கள் அது எதுவாக இருந்தாலும், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை செல்வங்களாக இருக்கலாம், குழந்தைகள், யாரும் எந்த ஒரு பிரயோசனத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்த முடியாது. யாருக்கும் செய்யல பிரயோசனம். இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யார் ஈடேற்றமான உள்ளத்தோட உள்ளத்தை பரிசுத்தமாக்கி கொண்டு உள்ளம் பரிசுத்தமாகுவதற்குண்டான முயற்சிகளை யார் செஞ்சு அல்லாஹ்விடத்தில் போறாங்களோ இவர்களுக்கு மட்டும்தான் ஈடேற்றம், அது யாராக இருந்தாலும் சரி. எனவே கண்ணியமானவர்களே, எனவே உள்ளம் சமைவதற்கு, உள்ளம் ஒன்றுபடுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு எப்படி வழிகாட்டினார்? எப்படி வழிகாட்டினார்? உள்ளம் ஒன்றுபடணும். உள்ளம் ஒன்றுபட்டா நாங்க ஒன்றுபடுவோம். உள்ளம் பிரிஞ்சிட்டா, உள்ளம் மோசமானதாகிட்டா எங்களை வாழ்க்கையில நல்ல செயற்பாடுகள் வெளியாக மாட்டாது, நாங்க முஸ்லிம் உம்மத் பிரிஞ்சிடுவோம். அதனாலதான் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவதாக சஹாபாக்களுக்கு மஸ்ஜிதில் 5 நேர தொழுகையில சஃப்புல அழகான முறையில சஃப்ப சீராக்கினாங்க. ஏன்? மனிதனுடைய உள்ளம் பிரிஞ்சிடப்படாது. இன்றைக்கு எங்களை நிலைமை எடுத்து பாருங்க, எங்களை மஸ்ஜிதில் நிலைமைகள் என்ன? கண்ணியமானவர்களே, எவ்வளோ செல்லப்படுது, சஃப்புடைய சிறப்பு நிறைய பேசப்படுது. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய ஹாலாத்தும் அதுதான். யார் முன்னுக்கு ஈக்கணும், சஃப்ல எப்படிப்பட்டவங்க ஈக்கணும், சஃப்புடைய சிறப்பெண்ணா, முதல் சஃப்புடைய சிறப்பெண்ணா நிறைய பேசப்படுது. என்றாலும் கொரோனா டைம்ல தக்கியாக்கள் எல்லாரும் ஜும்மா செஞ்சோம். கொத்துபாக்கு போன நேரத்தில் பார்த்தா அந்த நேரத்தில் கண்டதை செல்றேன், அதுக்கு பின்னால முன்னால அதே நிலைமை தான். போன நேரத்தில் பார்த்தா சின்ன பிள்ளைகள் எல்லாத்தையும் முன் சப்புக்கு விரட்டுற அதிகமான மஸ்ஜிதில் இதுதான் நிலைமை. பெரியவங்க பின்னால நிற்கிறேன். கண்ணியமானவர்களே, சப்புடைய முன் சப்புடைய சிறப்ப மக்கள் விளங்கிட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சப்பானியாக இருந்தாலும் காலை இழுத்து கொண்டு வந்து மஸ்ஜிதில் நின்று போடு மஸ்ஜிதில் நிற்பான்னு சொன்னாங்க.
எனவே கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் மக்ஃபிரத்துக்காக வேண்டி பல விடுத்தம் துஆ செஞ்சிருக்கிறான். முன் சஃப்ல இருக்கக்கூடியவங்க, முன் சஃப்ல இருக்கிற சிறப்பு அது. பொதுவாகவே சஃப்பு சீராகாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்த மாட்டாங்க. வந்து நிற்பாங்க, தன்னுடைய அசாவை எடுத்துக்கொண்டு சப்பு ஒவ்வொரு சப்பா போவாங்க. சப்பு சீராகினா அதுக்கு பின்னால வந்து தொழுவிப்பாங்க. நாங்க சப்புல இமாம் இருந்து கொண்டு சப்ப கொஞ்ச நேரம் சீராக்கினா முறைச்சி பார்க்கிறாங்க. இதுதான் எங்களோட நிலைமை. கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சஃபு சுஃபுஃபகும், உங்களுடைய சஃப்புகளை நீங்கள் நேரானதாக சீரானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். வஹாது பைன மனாகிபக்கும், உங்களுடைய இரு புஜங்களையும் நேரான புஜத்தோடு புஜம் சேர்ந்து நேரான சஃப்பை ஆக்கிக் கொள்ளுங்கள். வலீனு ஃபீ ஐதி இஹ்வானகும், உங்களுடைய சகோதரர் உங்களை தோலை பிடிச்சி உங்களை முன்பின் ஆக்கினா அதுக்கு நீங்க வழிபடுங்க. அதுக்கு வழிபட்டு சஃப்பை சீர் செய்து கொள்ளுங்கள் என்று அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நான் நேரத்தோட சொன்னேன், முதலாவது மனிதனுடைய ஒற்றுமையை, மனிதன் பிரிந்து விடாமல் உள்ளத்தால் ஒன்றுபட்டால் தான் உடம்பாலும் ஒன்றுபட முடியும். கண்ணியமானவர் சொல்லுவார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா தக்தலிஃபு, நீங்கள் சஃப்புல பிரிஞ்சு நிற்கவான, சஃப்புல இடைவெளி நிற்கவான. ஷைத்தான் ஆட்டுக்குட்டி நுழைவதை போன்று உங்களுடைய அந்த இடங்கள்ல நுழைஞ்சி உங்கள் உள்ளத்தை பிரிச்சிருவான்னு சொல்லுவாங்க. லா தக்தலிஃபு, நீங்கள் சஃப்புகளிலே பிரிந்து விட வேண்டாம். ஃபக்தலிஃப குலூபுகும், உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் பிரித்து விடுவான் என்று அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சஃப்புல நேர்படுத்தி உள்ளத்தை சரி செய்திருக்கிறார். உள்ளம் பிரியும் போது உடம்பு முழு உம்மத்தும் பிரிஞ்சிடும். அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க, எப்படி மாறினாங்க என்றதை அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான். அதனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது வக்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்க எல்லாரும் அல்லாஹ்வுடைய கலாமாகிய குர்ஆனை நீங்க வக்தஸிமு ஒன்றாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். வலா தஃபர்ரகு, நீங்கள் ஒருவருக்கொருவர் பிரிந்து விட வேண்டாம். நீங்கள் ஒன்றாக ஜமாஅத்தன், நீங்கள் ஒன்றாக எல்லாரும் இணைந்து செயற்படுங்கள், பிரிந்து விட வேண்டாம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்களுக்கு அந்த ஞாபகப்படுத்துகிற, சஹாபாக்களுக்கு மட்டும் வந்த ஆயத்தல்ல, ஒவ்வொருவரையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான். கண்ணியமானவர்களே, வஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், சஹாபாக்களை பார்த்து வஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ் தந்த நிஅமத்துக்களை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது குன்தும் அதாஅன், நீங்க ஒருவர் இன்னொருவருக்கு மிகப்பெரிய விரோதிகளாக, பகைவர்களாக உலகத்திலே வாழ்ந்தீர்கள். எந்த அளவுண்டா அல்லாஹ் பின்னால சொல்றான், வகுந்தும் ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், நரகத்துடைய போர்டர்ல. ஈமான் என்றா என்ன, இஸ்லாம் என்றா என்ன, நல்ல குணம் என்றா என்ன, ஒன்றுமே தெரியாதவர்களாக நரகத்துடைய விளிம்புல இருந்தீங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய நிஅமத் இஸ்லாத்துடைய பாக்கியத்தை தந்து உங்களை ஒருவருக்கொருவர் சகோதரத்துவம் உண்டாக்கி அல்லாஹ் தஆலா உள்ளத்திலே அன்பை அல்லாஹ் தான் ஏற்படுத்தினான். நரக போர்டரில் இருந்தீங்க, ஃபஅன்கரகும் மின்ஹா, அதிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான். ஏன் பாதுகாத்தான்?
பின்பற்றினீங்க, அவங்க சொன்ன விஷயங்களை உள்ளத்தால எடுத்தீங்க, அல்லாஹ் தஆலா உள்ளத்தை சமைச்சான், அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிகளாக மாற்றினான். இதே நிலைமை தான், இந்த சிஃபத் தான் எங்கள் ஒவ்வொருத்தரையும் வரும். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு எங்களோட சஃபுல பிரிவு. அடுத்த ஒரு விஷயத்தை பார்த்தா ஒருவருக்கு ஒருவர் பொறாமை. அல்லாஹ் அக்பர். ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் எப்படி இருக்கணும் என்றதை அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லிஅஹீஹி மா யுஹிப்பு லினஃப்ஸிஹி. உங்களுக்கு நீங்க என்னத்தை விரும்புறீங்களோ, ஒவ்வொருவரும் எமக்கு நாம் எதை விரும்புகிறோமோ அதே விடயத்தை உங்களோட சகோதரருக்கும் விரும்பாத வரையில உங்களில் ஒருவர் உண்மையான முஃமினாக மாட்டார் என்று அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, இன்றைக்கு எங்கள் உம்மத் பிரிஞ்சு போட்டி போட்டுக்கொண்டு பிரிஞ்சு ஒருவருக்கு ஒருவர் பொறாமை வச்சு கொண்டு இன்றைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இந்த பொறாமை தான். சஃப்பு சீரில்ல, வாழ்க்கையில பொறாமை. அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நியமத்தை கொடுத்திருக்கிறான். இதை பார்த்து எமக்கு வார பொறாமை எங்கள் அமல் எல்லாம் வீணாக்கி எங்களுக்கு மத்தியில பிரிவு உண்டாகுது. கண்ணியமானவர்களே, உன் நிலைமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அவன் தான் நிலைமைகளை சீராக்க, அவனால் தான் சீராக்க முடியும். அமல்கள் சீராகும் போது, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும் போது அல்லாஹ் தஆலா நிலைமைகளை சீராக்குவான். இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், தேர்தல் காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒவ்வொருத்தருடைய வார்த்தைகள், அதிகமானவர்களுடைய வார்த்தையை பார்த்தா அவர் ஈமான் இஸ்லாத்துக்கு வெளியே. அவர் ஒவ்வொரு வார்த்தையும் அவன் செய்வான், இவன் செய்வான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தவிர செய்யக்கூடியவங்க யாரும் இல்லை. நிலைமைகள் சீராகணுமா, எங்களோட வார்த்தைகள் அமல்கள் சீராகும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும், அது வார்த்தையால் பேசக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம், கண்ணால் பார்க்கக்கூடிய நிலைமைகளாக இருக்கலாம், ஒவ்வொரு நிலைமைகளும் அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு வரும். அப்படி கொண்டு வர வார்த்தைகள் பேசலையா, பார்க்கலையா, சொல்றாங்க, அப்படிப்பட்டவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் கல் நெஞ்சமாக்கிடுவான். உள்ளம் கல் நெஞ்சமாகிட்டா சொன்னாங்க, அபஅது நாஸ், மக்கள் அல்லாஹ்வை விட்டு மிகவும் தூரமானவன் உள்ளம் கல் நெஞ்சமானவர் என்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டினார். எனவே கண்ணியமானவர்களே, அது காலத்துடைய என்ன நிலைமைகளாக இருக்கலாம், என்கிற வார்த்தைகள், செயற்பாடுகள் ரப்புக்கு பொருத்தமான வார்த்தைகள் வாயால வெளியாகும். ரப்புக்கு பொருத்தமான பார்வை கண்ணால பார்க்கும். அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தைகள் காதால கேட்கப்படும். அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒவ்வொரு செயற்பாடுகளும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக அமையும். நாங்கள் முஸ்லீம்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எப்படி வாழணும் என்றதை முறையான கற்று தந்திருக்கிறாங்க. எல்லா நிலைமையிலையும் ஒரு முஸ்லீம் எப்படி வாழணும், எப்படி ரப்ப சந்தோஷப்படுத்தும் என்றதை அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அதனால நாங்கள் முஸ்லீம்கள் நினைச்சதை பேசலாம், எங்களுக்கு நினைச்சதை பார்க்கலாம், எங்களுக்கு நினைச்ச மாதிரி உலகத்தில் இருக்கலாம். ரசூலுல்லாஹ் காட்டின பிரகாரம் வாழ்ந்தா தான் நாளை கியாமத்தில் எங்களுக்கு ஈடேற்றம். இல்லையா எங்களுக்கு ஈடேற்றம் அடைய முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் உள்ளத்தில் நிறைஞ்சிருக்கும். இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, எங்களோட அதிகமான வாலிபர்களுடைய உள்ளத்தில் யாருடைய முஹப்பத் இருக்குது? ஒரு வாலிபரும் நெஞ்சில கையை வச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மர்உ மஅ மன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவனோட இருப்பான்னு சொன்னாங்க. ஒவ்வொரு வாலிபர்களும் மனசுல கையை வைங்க, நான் யாரை நேசிக்கிறேன். அருமை ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் என்ற உள்ளத்தில் எவ்வளோ இருக்குது.
கண்ணியமானவர்களே, இந்த நபி பிறந்த இந்த மாதத்திலே நாம் இருக்குகிறோம். அந்த நபியுடைய முழு முஹப்பத்தும் எங்கள் உள்ளத்தில் முழுமையாக வரணும். எங்கட உயிரை விடவும் நேசம் கொள்ளாத வரையில் நாம் யாரும் உண்மையான முஃமினாக முடியாது. அதனால கண்ணியமானவர்களே, எங்கள் ஒவ்வொரு செயற்பாடுகளும் அந்தந்த காலங்கள் மாறினாலும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் ஒவ்வொரு செயற்பாடுகளும் வரும். நிலைமைகள் வரக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை இப்படி எதன் பக்கம் திசை திருப்பினாங்க? ரப்போட ஏண்ட உலகத்துடைய நிலைமைகளும் சீராகணுமா, ஆகிரத்துடைய நிலைமைகளும் சீராக வேண்டுமா? சஹாபாக்களை அல்லாஹ்வோட தன்னுடைய திசையை திருப்பினாங்க. தன்னுடைய உலகத்துடைய காரியங்கள் நிறைவேறும் போது நிறைவேற வேண்டுமென்றால் சஹாபாக்கள் சொல்றாங்க, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய உலகத்துடைய காரியங்கள் நிலைமைகள் வரும்போது எமக்கு அல்லாஹ்வுடைய உதவியோட அந்த காரியங்களை வெற்றி பெறணும்டா எப்படி செய்யணும் என்ற இஸ்திகாராவை எங்களுக்கு குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை படித்து தருவதை போன்று எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. யோசிங்க, எத்தனை பேர் நாங்கள் எங்கள் உலகத்துடைய காரியங்களை அல்லாஹ்விடத்தில் முன்வச்சு 2 ரக்காத் தொழுது துஆவோட இஸ்திகாரா செஞ்சு அதுக்குண்டு இஸ்திகாரா செஞ்சு எத்தனை பேர் முடிவெடுக்கிறோம்? எங்கள் வாலிபர்கள் திருமண வைபவம் வந்துட்டா அதற்கு இஸ்திகாரா செய்யலாம். அதுக்கு மட்டுமல்ல இஸ்திகாரா, சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய துன்யாவுடைய அத்துணை விடயங்களுக்கும் இஸ்திகாரா செஞ்சு முடிவெடுப்பதை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. அது தேர்தலுடைய காலத்தில் இருக்கிறோம். வாக்கு போடுறது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமை, அது யாருக்கும் போடலாம் கண்ணியமான. ஆனால் இந்த வாக்கு ஒரு அமானிதம். கண்ணியமானவர்களே, இந்த வாக்கை போடும் போது இதற்கு பின்னால் நடக்கக்கூடிய விடயம், யார் வந்தால் இப்படி செய்வார், இவர் வந்தா இப்படி செய்வார், அவர் வந்தா இப்படி செய்வார், இது முஸ்லிம்களாக எகர வாயால் இந்த வார்த்தை வரப்படாது. நாளைக்கு நடக்கிறது எங்களுக்கு தெரியாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில முஸ்லிம்கள் வந்து கேட்டாங்க சில கேள்விகள். நாளைக்கு சொல்றேன், நாங்கள் நபி, அல்லாஹ்வுடைய தூதர். எத்தனையோ நாட்கள் வஹியரங்கள்ல இன்ஷா அல்லாஹ் மறந்தான். என்ன சொல்ல வாரேன்டா, நபியாக இருந்தாலும் நாளைக்கு நடக்கிறது நபிக்கும் தெரியாது. அது அறிஞ்சவன் ரப்பு அல்லாஹ். வமா தத்ரி மாதா தக்ஸிபு கதா. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நாளைக்கு என்ன நடக்கும் என்றது அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அதனால எங்கட வார்த்தைகளால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்துவிடக்கூடாது. நான் சொன்னேன், எங்கட அமல்களை சீராக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். எங்கட அமல் வானத்தை நோக்கி போகும்போது நல்ல எங்களுக்கு சாதகமான நிலைமைகள் பூமியில் உருவாக ஆரம்பிக்கும். நாங்க வேண்டியது அமல மோசமானதாக ஆக்கினோம்னா மோசமான அமல் போகும்போது மோசமான நிலைமைகள் வர ஆரம்பிக்கும். அதனால எங்களோட ஒவ்வொரு வார்த்தையாக இருக்கலாம், பார்வையாக இருக்கலாம், கேள்வியாக இருக்கலாம், பிடி நடையாக இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் அமைஞ்சா நிலைமைகள் சீராகும். எங்களுக்கு நல்ல நிலைமை அல்லாஹ் உருவாக்கி தரும். அதனால நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு இந்த இஸ்திகாராவை ஒவ்வொரு விடயத்திலையும் படிச்சு கொடுத்தாங்க. அதுல துஆ ஒன்ற 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்தில் கையேந்தோனும். அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக். யா அல்லாஹ், உன்னுடைய நீதான் அனைத்தையும் அறிந்த ரப்பு அல்லாஹ், நீ அறிந்தவன், உன்னுடைய அந்த அறிவில் இருந்து நலவை யா அல்லாஹ் உன்னிடத்தில் கேட்கிறேன். வஅஸ்தக்திருக பிகுத்ரதிக. உன்னுடைய நீதான் சக்தி உள்ளவன், உன்னுடைய சக்தியிலிருந்து சக்தியை கேட்கிறேன். வஅஸ்அலுக மின் ஃபضلிகல் அஸீம். யா அல்லாஹ், மகத்தான உன்னுடைய சிறப்பை கொண்டு உன்னிடத்திலே கேட்கிறேன்.
فإنك تقدر ولا أقدر وتعلم ولا أعلم. யா அல்லாஹ் நீதான் சக்தி உள்ளவன், எனக்கு எந்த சக்தியும் இல்லை, நீதான் அறிவாளி, நீதான் அனைத்தையும் அறிந்தவன், வலா அலமு எனக்கு ஒன்றுமே தெரியாது யா அல்லாஹ் சொல்லிட்டு வஅன்த அல்லாஹுல் குயூப் மறைவான விடயங்களை அறிந்த ரப்பு நீ மாத்திரம் தான் என்ற விஷயத்தை சொல்லிட்டு அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர கைருன் லீ ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபதி அம்ரி ஃபக்துர்ஹு லீ வ யஸ்ஸிர்ஹு லீ சும்ம பாரிக் லீ ஃபீ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த துஆவை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. யா அல்லாஹ் நான் இப்பொழுது எடுத்திருக்கக்கூடிய இந்த விடயம் அது தொழிலாக இருக்கலாம், பிரயாணமாக இருக்கலாம், நாம் வாக்கு போடுவதாக இருக்கலாம், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அல்லாஹ் தான் அறிந்தவர். யா அல்லாஹ் இந்த விடயத்தில் எனக்கு ஏண்ட தீனுக்கு ஏண்ட வாழ்க்கைக்கு வஆகிபதி அம்ரி ஏண்ட இந்த விடயத்துடைய முடிவுக்கு நலவு என்று இருக்குமானால் ஃபக்துர்ஹு லீ யா அல்லாஹ் எனக்கு அதை செய்வதற்கு சக்தியை தருவாயாக, வயஸ்ஸிர்ஹு லீ அதை எனக்கு இலகுபடுத்தி தருவாயாக, சும்ம பாரிக் லீ ஃபீ பிறகு அதிலே எனக்கு பரக்கத் செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அந்த துஆ. பின்னால் வஇன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர இந்த விடயத்திலே நான் முடிவெடுக்கக்கூடிய இந்த விடயத்திலே எனக்கு என் தீனுக்கு என் வாழ்க்கைக்கு என் விடயத்துடைய முடிவுக்கு ஷர் கெடுதி இருக்கும் என்றா யா அல்லாஹ் இதை விட்டும் என்னை விட்டும் இதை நீக்கி எனக்கு ஹைருக்குண்டான வழிகளை திறந்து தருவாயாக என்ற இந்த துஆ முஸ்லிம்களாகிய எங்கள் ஒவ்வொருத்தர உள்ளத்திலையும் ஆழமாக பதிஞ்சிருக்க வேண்டும். ஒவ்வொரு விடயத்திலையும் நாம் இஸ்திகாரா செஞ்சு முடிவெடுக்கக்கூடியவர்கள் தான் நாம் முஸ்லிம்கள். கண்ணியமானவர்களே, தபரானில வரக்கூடிய ஒரு ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா ஹாப மன் இஸ்திகார யாரு தன்னுடைய விடயங்கள்ல இஸ்திகாரா செஞ்சு முடிவெடுப்பாங்களோ அவர்கள் ஒரு போதும் அவர்கள் நஷ்டப்பட மாட்டார்கள். உலகத்தில் நாங்க இஸ்திகாரா இல்லாம ஒரு முடிவை எடுப்போம்டா அதுல நலவா கெடுதியா என்று எங்களுக்கு தெரியாது. அது ஒரு வேளை எங்களை வாழ்க்கையில மிகப்பெரிய பாதாளத்தில் நஷ்டத்தில் கொண்டு போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் தன்னுடைய உலகத்துடைய அத்துணை காரியங்களையும் இஸ்திகாரா செஞ்சு தொழுது அல்லாஹ்விடத்தில் முன் வச்சு முடிவெடுப்பாங்களோ அல்லாஹ் உள்ளத்தில் உதிக்க வைப்பான், அல்லாஹ் அதற்குன்ற வழிகளை ஏற்படுத்தி தருவான். கண்ணியமானவர்களை முடிவெடுப்பாங்களோ மஹாப அவர்கள் ஒரு நாளும் வாழ்க்கையிலே நஷ்டத்தை சந்திக்க மாட்டார்கள் என்று சொன்னாங்க. அது மட்டுமல்ல, இன்னொரு அர்த்தம் சொன்னாங்க, வலா நதிம மனிஸ்தஷார யார் தன்னுடைய விடயங்கள்ல மஷூரா செஞ்சு முடிவெடுப்பாங்களோ அவர்கள் ஒரு நாளும் கை சேதப்பட மாட்டார்கள். அதே மாதிரி இன்னொரு சொன்னாங்க, வலா ஆல மணி தசத யார் தன்னுடைய வாழ்க்கையிலே நடுநிலைமைய கையாளுவாங்களோ வாழ்க்கையில நடுநிலைமைய கையாளுவாங்களோ வலா ஆல அவர்கள் ஒரு நாளும் ஃபகீர் ஏழ்மையாக மாட்டார்கள், வறுமையை சந்திக்க மாட்டார்கள் என்று அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாம் ஒன்றை நினைக்கிறோம் உலகத்தில், ஆனால் நடக்கிறது வேறு. ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், யா தாவூத், இன்னொரு ரிவாயத்தில் யா இபாதி, ஒவ்வொரு அடியார்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியார்களே, அந்த நீங்களும் ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்க, நாடுறீங்க, வான உரி நானும் ஒன்றை நாடுறேன், வலா யகூனு இல்லா மா உரீத் நீங்க நினைக்கிறது நடக்காது, நான் நினைக்கிறது தான் நடக்கும் என்று அல்லாஹ் தஆலா ஹதீஸுல் குத்ஸில சொல்றான். எனவே கண்ணியமானவர்களே, சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா மீண்டும் ஒரு விஷயத்தை பின்னால சொல்றான், இல்லா மா உரீத் என்று சொல்லிட்டு அது ஃபஇன் சல்லம்தலி மா உரீது நான் நீங்க உலகத்தில் எனக்கு பொருத்தமான முறையில் வாழ்வீங்கண்டா நீங்க எதை நாடுறீங்களோ அதை உங்களுக்கு சாதகமானதாக ஆக்கி தருவேன். அப்படி இல்லை, நீங்க எனக்கு மாற்றம் செஞ்சு உலகத்தில் வாழ்றீங்கண்டா நான் நிலைமைகளை பிரட்டி விடுவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாக தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்வதாக ஹதீஸுல் குத்ஸிலே வந்திருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, எனவே நிலைமைகளுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். உலகத்தில் எங்களுக்கு லாபம் நடப்பதாக இருந்தாலும் நஷ்டம் நடப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய முடிவுகள் எல்லாம் வரமாட்டார்.
ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சின்ன வயசுல அடிச்சு கொடுத்தது எங்க ஒவ்வொருத்தர் உள்ளத்திலே மானித்தரமாக பதியும். நாங்கள் முஸ்லீம்கள் கையேந்தினா அல்லாஹ்விடத்தில் கையேந்தக்கூடியவங்களாக மாறும். ஏதாவது உதவி தேவையா ரப்போட தொடர்பு சீராகும். சொன்னாங்க வாழம் குழந்தாய் அறிஞ்சு கொள்ளுங்கோ அண்ணல் உம்மத்தை சொன்னாங்க முழு உம்மத்தும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு நலவை செய்ய பார்க்குறாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லைன்னா நலவு செய்ய முடியாது. நாங்கள் ஒத்தர் ஜனாதிபதியாக ஒத்தர் வாரத்தை வச்சு நாங்கள் முழு கற்பனையையும் போட்டுருக்கோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க முழு உம்மத்தும் ஒன்று சேர்ந்து நலவை செய்ய பார்த்தாலும் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லையா செய்யலாம். முழு உம்மத்தும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு தீங்கு இழைக்க பார்க்கிறாரு, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லையா தீங்கு இழைக்கவும் முடியாது. அதனால நிலைமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அதனால் எங்கள நிலைமைகள் ரப்போட தொடர்பு சீராகும். நேரத்தோடு நான் சொன்ன மாதிரி எங்கள் அமல்களோடு அல்லாஹ் நிலைமைகளை இணைச்சிருக்கிறார். எங்களோட நிலைமைகள் அமல்கள் சீராகும் போது நிலைமைகள் அல்லாஹ் எமக்கு சாதகமானதாக ஆக்குவார். அதனால் எங்களோட வார்த்தைகள் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ரப்புக்கு பொருத்தமானது வெளியாகணும். இல்லையா நாங்கள் அமல் பெருமனே வெளியான அமல் செஞ்சு கொண்டிருப்போம். உள்ளம் எங்களுக்கு தெரியாமலேயே உள்ளம் கல் நெஞ்சமாடி கொண்டு போகும். எங்களோட ஈமான் எப்போ பறிபோகும் என்பது எங்களுக்கு தெரியாது. அதனால எங்களுடைய இறுதி முடிவு ஆக முக்கியம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயங்களை எங்களுக்கு படித்து தந்திருக்கிறார். துஆ ஆக மிகப்பெரிய ஒரு ஆயுதம் துஆ. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அம்சம் தட்டக்கூடிய எங்களுக்கு கிடைச்ச சிலாஹுல் முஃமின் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹுல் இபாதா என்று சொன்னாங்க. இந்த துஆ எத்தனை பேர் கேட்கிறோம்? இல்லை மிக முக்கியமான ஒரு துஆ இருக்குது. இந்த காலங்களில் நாங்கள் அதிகமாக கேட்கணும். அதில் 2 துஆ இருக்குது. அதில் ஒன்று அல்லாஹ்விடத்தில் கேட்கணும், அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா. யா அல்லாஹ் லேச உண்டாக்கக்கூடியவன் நீதான், எங்களுக்கு விடயங்களை லேசாக்கி தந்தது. ஒரு துஆ. வலா தஜஅலுல் ஹஸ்ன இதா ஷி'த சஹ்லா என்ற அந்த துஆ வருது. கஷ்டங்களையும் லேசாக்கக்கூடியவன் நீதான், கவலைகளையும் லேசாக்கக்கூடியவன் நீதான், எனவே எங்களுக்கு எல்லா விடயங்களையும் லேசாக்கி தந்திரு என்ற ஒரு துஆ. இன்னொரு துஆ இருக்குது. நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழுகைகளையும் நாங்கள் கேட்கணும். குறிப்பாக தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் கேட்கணும், அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா பிதுனூபினா மன் லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹமுனா. இந்த துஆ ஒவ்வொருத்தரும் பாடமாக்கி ஓத வேண்டிய கட்டாய கடமைகள் இருக்குது. நாட்டுடைய நிலைமை சீராக்குறது ரப்பு அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. எங்களோட பாவம் தான் எல்லா நிலைமையும் மாறுறதுக்கு காரணம். எங்களுக்கு பாதகமான நிலைமைகள் வர்றதுக்கு காரணம் எங்களோட பாவம். அதனால அது கேட்கணும், அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா பிதுனூபினா மன் லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹமுனா. யா அல்லாஹ் எங்களோட பாவத்தின் காரணமாக எங்கள் மீது இரக்கம் காட்டாத, உன்னை பயப்படாத ஆட்சியாளர்களை எங்களுக்கு சாட்டிடாதே யா அல்லாஹ் என்ற இந்த துஆவை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொலைக்கு பின்னாலும் கேட்கிறது எங்களோட நாட்டுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்குது. அதனால் கண்ணியமானவர்களே, நாங்கள் எல்லா நிலைமையிலும் ரப்பு அல்லாஹ்வின் பக்கம் திசை திரும்புவோம். அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இந்த இஸ்திகாராவுடைய விடயத்தை ஒவ்வொருத்தருடைய இந்த துஆவை மனசில் பதிய வச்சு எல்லா விடயத்திலையும் இஸ்திகாரா செஞ்சு முடிவெடுப்போம். அல்லாஹ் தஆலா எங்களுடைய நிலைமைகளை சீராக்குவார். எனவே வல்லவன் அல்லாஹ் அழகான முறையில் உலகத்தில் வாழ்ந்து அவனுடைய ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் எங்களுடைய செயற்பாடுகளை அமைத்து அல்லாஹ்வை நல்ல முறையில் சந்திக்கக்கூடிய ஈமான் உள்ள நல்லவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் என்னை பெற்று வளர்த்த என்னுடைய பெற்றார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எனக்கு கல்வி கற்றுத் தந்த ஆசான்கள் ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, நாட்டுடைய நிலைமையை சீராக்கி தருவாயாக. எனக்கு சாதகமான ஆட்சியை ஆக்கி தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, என் மீது இரக்கம் காட்டாத, யா அல்லாஹ் உன்னை பயப்படாத ஆட்சியாளர்களை யா அல்லாஹ் எங்களுக்கு சாக்கி விடாதே. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய ஊரை நீ கபூல் செய்வாயாக. ஒற்றுமையான சிறந்த ஊராக ஆக்குவாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய ஊருக்காக வேண்டி யாரெல்லாம் பல சேவைகள் செய்து இப்பொழுது மன்னரைக்கு சென்று விட்டார்களோ அவர்களுடைய மன்னரையை நீ பொன்னரையாக்குவாயாக. ரப்பே ரஹ்மானே, வெளிச்சமுள்ள அறையாக ஆக்குவாயாக. சொர்க்கத்துடைய பூங்காவாக ஆக்கி கொடுப்பாயாக. இன்னும் யாரெல்லாம் எங்கள் ஊருக்காக வேண்டி பல விதத்திலும் உதவி செஞ்சு கொண்டிருக்கிறார்களோ, சேவையாக்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய உடம்பிலே ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. இன்னும் மென்மேலும் அழகான
அழகான முறையில் செய்வதற்கு அவர்களுக்கு உன்னுடைய உதவியை அவர்களுக்கு நசீபாக்குவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதை கபூல் செய்வாயாக. ஊரில் இருக்கக்கூடிய அத்துணை மஸ்ஜிதுகளை கபூல் செய்வாயாக. பாடசாலையை கபூல் செய்வாயாக. மதரசாவை கபூல் செய்வாயாக. இதிலே யா அல்லாஹ் உனக்கு விருப்பமான நல்லவர்கள் இதிலிருந்து உருவாகக்கூடிய நிலைமைகளை ஏற்படுத்தி தருவாயாக. எல்லா காலங்களிலும் எங்களுடைய ஊருடைய ஒற்றுமையிலே எங்களுக்கு உதவி செய்வாயாக. யா அல்லாஹ் பிரிந்து விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய எதிர்முறையை நல்லதாக்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இந்த துஆக்களை ஏற்ற நிகழ்ச்சி அருள் புரிவாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان واتقوا الله إن الله شديد العقاب. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله. أما بعد فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله تعالى عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة، وحمدة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم، وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم.